ஒரு 3 அடி விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக வந்து ஒரு இந்த விலைப்பா வெங்கலத்தின் விலை வந்து நம்மளோட உறவுகளை இப்போ ஒரு வருஷத்துக்கு உறவு சந்திச்சிருக்காங்க. எப்படி சுகமாக இருக்கீங்களா? நல்ல சுகம். வெங்கல வியாபாரம் எப்படி போகுது? இப்போ மாணிக்க கங்கையில் வந்து நிறைய பேர் இருந்தால் குளிச்சு கொண்டிருக்காங்க. லைட்டெல்லாம் போட்டு நிறைய பாருங்க. இப்போ வெங்கலத்தில் வந்து உருவங்கள் அதில் வந்து இந்த நீங்கள் அதாவது இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம சின்ன விளக்குகள் அப்படி. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு எம்என்எஃப்ல அப்படி எல்லாருமே நம்புகிறேன். கதிர்காம வீடியோக்களில் முக்கியமான ஒரு வீடியோ வெண்கல வீடியோ. ஒவ்வொரு முறை நாம் போகிற வெண்கலத்தின் விலை வந்து நிறைய பக்தர்கள் நம்முடைய வீடியோ பார்க்குறவர்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் வெண்கல எவ்வளவு இங்கே கதிர்காமத்தில் போய்க்கொண்டிருக்கீங்க, இந்த எவ்வளவு போய்கொண்டிருக்குது, அந்த ஒவ்வொரு வெங்கலத்தின் விலை எவ்வளவு, ஒவ்வொரு பொருளும் வந்து ஒவ்வொரு மாதிரி விலை விற்பாங்க. அதையும் வந்து உங்களுக்கு காட்ட போகின்றேன். யார் என்ன கடையில் நம்ம எப்படி இருக்கேன், இந்த கடை இல்லை இங்கெல்லாம் கடை இருக்குது. இதில் வந்து நமக்கு அந்த வெங்கல கடை அக்காவங்களை வந்து நிறைய பழக்கம். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 கடைகள் இருக்குது. ஹலோ அக்கே, ஞாபகம் இருக்கா? சுகமா இருக்கீங்களா? ஓகே, பன்னிய ரேகோ. ஓகே, எங்களுக்கு வேல் சவுண்ட் வந்து கொடுங்களா? ஓகே, அக்கா வந்து நம்மளோட உறவுகள் இப்போ ஒரு வருஷத்துக்கு உறவு சந்திச்சிருக்காங்க. எப்படி சுகமாக இருக்கீங்களா? நல்ல சுகம். வெங்கல வியாபாரம் எப்படி போகுது? நல்லா போகுது. ஓகே, எங்களுக்கு ஒரு வேல் வேணும். வேல் எப்படி வேல் இல்லை தான் வாங்க. இப்போ வெங்கல விலையில் என்ன மாதிரி இருக்கா? கூடியிருக்கா குறைஞ்சிருக்குதா? குறைஞ்சிருக்குது. ஓகே, சின்ன வேணுமா தான்? ஓ ஓகே நீ பிரச்சனை மேலே ஒன்றான இருக்குது. இந்த இருக்குதான் இந்த இருக்குது. நிறைய பாருங்க. இப்போ வெங்கலத்தில் வந்து உருவங்கள் அதில் வந்து இந்த நீங்கள் அதாவது இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம சின்ன விளக்குகள் அப்படி இப்படிலாம் அந்த இருக்குது. இந்த ப்ரைஸும் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து 2000, இது 4700. அதாவது இந்த ஓம் போட்டது இது வந்து விளக்கு ஏற்றலாம். நிறைய மாதிரி இந்த மணிகள் அந்த குத்து விளக்கு எல்லாம் வந்து இருக்குது. சரி, ஓகே. நாங்கள் இப்போ இந்த ஒரு வேல் உண்டு, இந்த வேல் வாங்க போகிறோம். அதாவது நம்மளோட அத்தான். இப்போ அத்தாண்ட உருவத்துக்கு அந்த அவர் உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வேல் பாப்பா. இதுக்கு வந்து எவ்வளோ சொல்கிறாங்க? அது வெங்கலமா தான் இல்லை? ஸ்டிக்கர் இல்லை? அக்கா இது வந்து வெங்கலமா? இது வெங்கலமா ஸ்டிக்கரா? ஓகே, ஃபேன்சி. ஓகே. சரி, இது வந்து உயரம் எவ்வளவு? 6 அடி. அது 6 அடி. 6 அடி. அண்ணா இங்கே அண்ணமாக இருக்குது. ஓகே, என்ன பேர்? என்ன? வினோதரன் அண்ணா எதிர்ச்சி சந்திச்சு மட்டக்கிளப். அவர் வந்து ஒரு வீடியோஸ் எல்லாம் அடிக்கடி போடுவாங்க. அக்கா வந்து கேட்காங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு 2000 தரலாம் அக்கா. ஓகே, நன்றி அண்ணா. சரி, ஓகே. கடைக்காரங்களாம் தெரியாக்கா? சரி அக்கா, ஹவு மச்? இங்கே வீடியோலாம் பார்த்துக்கொண்டு அவர் ஒருத்தர் வர மாட்டாங்களா? சரி, பார்த்து போடுங்க.
7,500 விற்கிறத 7,500 சொல்லு. இது 6 அடி. 6 அடியோ? நாங்கள் இப்போ வேறு கடைக்கு போய் விசாரித்து வீடியோலாம் எடுப்போம். விலையெல்லாம் கேட்டு அப்புறம் கூட கடைக்கு வர மாட்டாங்க தமிழ் ஆக்கலங்கடு. இந்த அக்கா வச்சுக்கிற இந்த பிளக் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாயாம். 17,000 ரூபா அடிச்சு 13,000 ரூபா. 4 அடி வரும் போல என்ன? 4 அடி 3 அடி வரும் போல என்ன? 13,000 ரூபாயாம். என்ன விலைப்பா! வெங்கலத்தின் விலை வந்து இவ்வளவுக்கு இருக்குது. இந்த பெத்திலாக்கு தட்டு அந்த நல்ல சரி அக்கா அக்கே இந்தாங்கக்கா 6,500. ஓகே ஓகே. அக்காட பேர் மறந்தது. பேர் என்ன? பேர் மறந்துட்டு நம்ம முகத்து கங்கா. கங்கா கடை கடைக்கு வாங்க. கதிராமம் வந்தால் நீங்கள் வந்தால் 3வது கடை இருக்குது. 3வது கடை வெங்கல கடை பக்கரிப்பாங்க. நம்மளோட வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க இந்த பேல் வாங்கிட்டு வந்தாங்க. 6 அடி இருக்கீங்க என்ன தான் 6 அடி வரும். என்னென்னு சொன்னால் சினிமா பாடலும் வந்து ஒன்று போட்டு கொண்டிருக்காங்க. இப்போ வீடியோ வந்து கட் பண்ணால் தான் இருக்கு வந்து என்ன தெரிஞ்ச காப்பிரைட்ஸ் எல்லாம் வரும். சரி ஓகே நம்ம அப்படியே போவோம். சரி ஓகே. நாங்கள் இறுதியாக வந்து அந்த வேலை வந்து வேண்டி எடுத்துட்டோம். 6,500 ரூபாய்க்கு தான் வந்து அக்கா அவங்க தந்தவங்க. அதாவது 6 அடி வேல். அதாவது 6 அடியில் இருக்குது நம்மளோட உயரம். நம்ம வந்து 6 அடியில் 5 அடியில்னு சொன்னால் 5.5 அடிக்குள்ளே வந்து வளருவோம். சில மனுஷர்கள் 6 அடி வளருவாங்க. அப்போ இந்த பாருங்க இந்த கடைக்குள்ளே போய் கொண்டிருக்கோம். இந்த பூசை பொருட்கள்லாம் வந்து இருக்குது. இந்த மணிக்கோட்டு ஐட்டம்ஸ் அதோட வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்களும் வந்து நிறைய இருக்குது. அதாவது கடலைகள் அது ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து இருக்குது. இது வந்து கதிர்காம வெளி வளாகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இது. ஐயாரால் வந்து பீடா விற்று கொண்டிருக்காரு. உடனடியாக விஜய் அவர்களை அழைத்து செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மக்களம்மாக்களினுடைய தலைவர்கள் இருக்கின்றார். இந்த பக்கம் மாணிக்க கங்கையில் வந்து நிறைய பேர் இருந்தால் குளிச்சு கொண்டிருக்காங்க. லைட்டெல்லாம் போட்டு கடல் விடலாம் எல்லாம் வந்து ஆரம்பிச்சது. நீ பெரேராக வந்தும் ஸ்டார்ட் ஆகும். பெரேரா ஆரம்பிச்சு அவரோட தையும் போயிடாது. நீ கொஞ்சம் மணித்தியான 2 மணித்தியான அவடத்தை இருந்துட்டு தான் மற்ற விடயங்கள். சரி ஓகே. என்னென்னு சொன்னால் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக இந்த வெங்கலத்தின விலை வந்து நான் போடல. இந்த வேலும் அடுத்து இந்த 2 விளக்கும் அதே பழைய விலை தான். அதே விலை தான் போய்கொண்டிருக்குது. இப்போ சாதாரண ஒரு 3 அடி விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக வந்து ஒரு 10,500 11க்கு அப்படி எடுக்கலாம். அதே மாதிரி அந்த பட்டான்னு சொல்லக்கூடியது 5,000 5,500 4,500 அந்த சைஸை பொறுத்து எடுக்கலாம். அதை தாண்டி இப்போ வேறு சின்ன சின்ன பொருட்கள் உங்களுக்கு தெரிந்தானே. இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அந்த விலையை ஓட்டிக்கும் அதே விலை தான். அப்படி எந்த விதமான மாற்றமும் வெண்கலத்தில் வந்து இல்லை. அப்போ அந்த விலை நீங்கள் வந்து பேனிக் ஆகதே இல்லை. என்ன வேணா தொழில விடுறே இல்லை இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. நேற்று இந்த இறை வழிபாடலாம் முடிஞ்சு இந்த வீடியோ வழிபாடு இல்லைண்ணா. இது வாகனத்தில் வந்து திரையிலனாக்கு போய்த்தானுங்களா? போய்த்தானு திங்கக்கிழமை திரும்பி பைக்கில் வரேன். திரும்ப வராங்க. திரையநாயகனுடைய அண்ணா. ஓகே பாருங்க. இந்த பெரேராவுக்கு 10 அடியார்கள் வந்து தயாராகி கொண்டிருக்காங்க. அதனால் பள்ளிவாசலில் வந்து லைட்டெல்லாம் வந்து போட்டு விட்டுது. உண்மையிலே என்னென்னு சொன்னால் அந்த அதானுங்க அதை பற்றி தெரியுமா? அந்த இது கொடியேற்றுறதை பற்றி என்ன விளக்கம்? இப்போ பள்ளிவாசலில் கொடி ஏற்றுறல. ஆனால் இங்கே வந்து ஏன் ஏற்றுறாங்க? அதான் இல்லை நானும் 2-3 வீடியோவில் கேட்டு தான் கழிச்சிட்டேன். என்னென்னா பால்குடி பாபா எனப்படக்கூடிய ஒரு ஆள் வந்தான் பள்ளி அம்மைக்கு வந்து இடம் கொடுத்து, அதாவது இந்த வேடுவர்கள் அவங்கள விரசி வரக்குள்ள இடம் கொடுத்து தெரிஞ்சது. இலங்கையிலே 2 இடத்தான் வந்து அந்த கொடியேற்ற இடம் பெறுது. அதாவது ஒன்று கல்முனை கொடியேற்ற பள்ளி, அதோட வந்து கதிர்காமம் இந்த பள்ளி. ஆனால் முஸ்லீம் இஸ்லாம் சகோதரர்கள் வந்து கொடி ஏற்றுறதில்ல. ஆனால் இது வந்து ஏற்றி வழி வர்றது என்ன ஒரு சடங்கு சம்பிரதாயம் தெரியல. 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அதுக்கு முன்ன ஆண்டு
இந்த காலப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கதிர்காமத்தில் இந்த இஸ்லாம் இந்து பௌத்தம் மூவின மக்களும் வந்து ஒன்றாக இணைஞ்சு அமைஞ்ச இந்த கதிர்காம அந்த திருவிழாக்களை வந்து செய்தவங்க அதில் வந்து அந்த கொடியேற்றம் அதாவது முஸ்லீம் அந்த கொடியேறி தான் அது வந்து செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்குது. சரி, ஓகே. இறுதியாக நாங்கள் தான் வந்துட்டோம் இந்த உரிய இடத்துக்கு. சரி, இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட இந்த விடைபெறுகின்றேன். இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றேன். பாய்.